அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா பரக்கத்தைக் கொண்டும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் பேசிட்டு இருக்க என் மீதும் கேட்டுட்டு உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பஜர் தொழுகைக்கு பிறகும் வழமையாக ஓதிட்டு வந்த இந்த ஒரு சிறந்த திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை ஓதுறனால நமக்கு நிறைய நன்மைகளும் நம்ம சொர்க்கவாதி ஆகிறதுக்குள்ள வாய்ப்பும் அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திக்ர் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பஜர் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் இந்த திக்ரை 7 முறை ஓதிட்டு வந்தாங்க. அவங்களோட வளமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலை பஜர் தொழுகை முடிந்ததுக்கப்புறம் சூரிய உதயமாகிற வரைக்கும் திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும், மாலையில் அசருக்கு பிறகு மகரிப் வரையும் திக்ரு செய்யக்கூடியவர்களாகவும், அவர்களை பின்பற்றி சஹாபாக்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி திக்ரு செய்கிற அந்த நேரத்தில் நம்ம மன அமைதியும் மன கஷ்டங்களும் மன கவலைகளும் மனதில் அமைதியும் முகத்தில் பிரசாதனது பிரகாசமும் நம்மளை விட்டு என்ன செய்யுது, கெட்ட சைத்தான் தீங்குலேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது. அது என்ன ஒரு சிறந்த திக்ருன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அப்படி 7 முறை ஓதுனோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து என்னை நீ விடுதலை செய்வாயாக. இந்த திக்ரை நம்ம ஓதுறனால நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் ஓதிட்டு மாலைக்குள்ளே மரணித்தால் சொர்க்கவாதி என்றும், மகரிப்புன்னு எழுதுகிற ஓதிட்டு மரணித்தால் காலைக்குள்ளே மரணித்தால் சொர்க்கவாதி என்றும் அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க. இந்த ஒரு சிறந்த திக்ர், இது ஓதுறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஒரு சிறந்த திக்ர் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். இதை என்ன செய்யணும், நம்ம ஒவ்வொரு பஜர் தொழுகைக்கு பிறகும் அசர் தொழுகைக்கு பிறகும் ஓதி நம்ம அல்லாஹ்வோட தூதர் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதாவது சொர்க்கவாதியாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் வழங்கிடுவானா என்று துவா செய்து கொள்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது நன்மையான காரியத்தை நீங்கள் செய்யணும், அந்த நன்மையான காரியம் உங்களுக்கு மறும நாள் வரைக்கும் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை எவ்வளவோ வீடியோவை நம்ம ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுறதுனால இந்த நன்மையை நீங்கள் அனுப்பி அவங்க அதை செஞ்சாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு மறும நாள் எப்போ ஏற்படுறதோ அது வரைக்கும் அந்த நன்மை உங்களுக்கு எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் ஒரு நன்மையான காரியத்தை தானும் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கிறாங்களோ அதை செய்ததுக்குள்ள கூலியும் அவங்க செய்கிறதுக்குள்ள கூலியும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்னு அல்லாஹ்வோட தூதர் செஞ்சாங்க. அதனால் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.